அது வெப்பத்தை வெளியிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பொருட்களோட சேர்ந்து வெப்பமாகும். இது பார்க்கறதுக்கு அறிவியலை பயன்படுத்தி செய்யப்படுற ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையிலுமே இது அங்கங்கே பயன்படுத்தப்படுது. செல்ஃப் ஹீட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வகையான உணவுப் பொருட்கள் இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டப்பாக்குள்ள உணவுப் பொருட்களை அப்படியே பச்சையாவே வச்சு கொடுத்துருவாங்க. அதையே செல்ஃபா ஹீட் பண்ணிக்கக்கூடிய தன்மையோட அது இருக்கும். யாராவது அவசரமா இப்போ வெளியில போறாங்க அப்படின்னா அதை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு எப்போ அதை ஹீட் பண்ணிக்கணும்னு தேவைப்படுதோ அப்போ அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வெளியில எடுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ள கடைசியில் ஒரு சின்ன பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட் தான் கால்சியம் ஆக்சைடு. அந்த பேக்கெட்டை பிரித்து உள்ளே வச்சுட்டு அது மேலே வெறும் தண்ணியை, சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி அது மேலே ஊற்றினா போதும். கொஞ்ச நேரத்தில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சு அந்த பாண்ட் உருவாக்கி ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படியே அதை தூக்கி அந்த உணவுப் பொருளை தூக்கி அது மேலே வச்சிட்டோம்னா உடனே அந்த ஹீட்டில் அந்த உணவுப் பொருள் வெந்துடும். அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு செல்ஃப் ஹீட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படிதான் இது நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தப்படுது. இந்த வீடியோவை பாருங்க. இப்ப இந்த தண்ணியில நீங்க நனைக்கணும். இத நனைச்சு நீங்க இது போடுங்க. இது போட்டீங்கன்னா அது பாருங்க, அது அழகா அப்படியே சுத்திட்டே இருக்கும். இது எதிரிகள் யாருன்னு காட்டிடும். பிறகு இதுல பாருங்க, இது நீரோட்டம், இந்த வேருக்கு நீரோட்டம் இருந்தா இது சுத்திட்டே இருக்கும். இதுல இருந்து ஒண்ணு எடுக்கிறேன் பாருங்க. இது எடுத்து நான் வாழைப்பழத்துல வைக்கிறேன். ஏன்னா வாழைப்பழம் ஒரு நீரோட்டம். இது பாருங்க, இந்த மாதிரி சுத்தம். இதுல சில எதிரிகள் கண்டுபிடிக்கணும், வீட்டுல நகை போயிடுத்து, எனக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னா இந்த வேறு காட்டி கொடுத்துடும். இந்த மாதிரி வாழைப்பழத்துல வச்சுட்டு நீங்க ஒரு படம் வச்சீங்கன்னா இது அந்த நேரா போய் நில்லுச்சுன்னா அவங்கதான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இந்த புல்லை ஒன்று காட்டுறாங்கல்ல, சுத்தம் அப்படின்னு, அதை தமிழில் கடிகார புல், ஊசி புல், இந்த மாதிரியான பேர்கள்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு அறிவியல் படியான பேர் என்னன்னா கெட்டரோபோகன் கண்டோட்டஸ் அப்படின்ற பேர் கொண்டது இது. இந்த புல் நம்ம தமிழ்நாட்டிலையுமே வளரக்கூடியதான். இது ஏதோ இமயமலையில் மட்டும்தான் வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். மாமல்லபுரத்தில் ஷூட் பண்ண வீடியோ அது. அந்த வீடியோ ஒருத்தரை பார்த்துருங்க. நடக்கிற செடியை பாத்திருக்கீங்களா? இந்த புல்ல பாருங்க, நல்லா காஞ்சி போய் வறட்சி இப்ப காஞ்சிருக்கு. ஒரு மலை மேல இது முளைச்சிருக்கு. இதுல இந்த மாதிரி விதைகள் இருக்கும். இந்த விதைகள் எப்ப மழை பெஞ்சு அந்த தண்ணி இது மேல போடுதோ அப்ப நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்து வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்ப காட்டுறோம் பாருங்க. இது மழை பெஞ்சு இது மேல தண்ணி போடும்போது அந்த தண்ணி பட்டோனே ஏற்கனவே இந்த விதைகள் முறுக்கிக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி நீட்டா இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு தலைப்புரட்டை வடிவத்துல இருக்கும். அது மேல தண்ணி போட்டோன்னா இந்த முறுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலைஞ்சி அப்படியே டேர்ன் பண்ணி தரையை உந்தி தள்ளி வேற ஒரு இடத்துக்கு போகும். இது பாறையை தான் முளைக்கிறதுனால பாறையில பக்கத்துல வேற எங்க சின்ன கேப் இருக்கோ அங்க போய் இதோட தலைப்பகுதி சொருகிக்கும். சொருகினதுக்கு அப்புறம் நகர முடியாது, அப்படி நின்றுடும். அங்கிருந்து அதுக்கப்புறம் பொறுமையா இன்னொரு தாவரம் முளைச்சு வர ஆரம்பிக்கும். பாத்தீங்களா? இதை ஒவ்வொரு காணொலியும் ஒவ்வொருத்தவங்க அவங்க வாய்க்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சீவி புல்லுன்றாங்க சில பேர்.